ரொம்ப இலகுவான கணக்கு என்ன அப்படின்னா வித் இண்டெக்ஸேஷன் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் இருக்குது. ஏன் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது பெரும் முதலாளிகளை விட்டு விட்டு மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் இவங்களை எல்லாரையுமே நீங்க அழிச்சு விட பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண உதாரணத்திற்கு 1 கோடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி 2001 நீங்க வாங்கிட்டு 2024 இப்ப நீங்க விற்க போனீங்கன்னா, மரியாதைக்கு நிர்மலா சீதாராமன் எந்த டாக்ஸேஷனோட அப்ரோச்சை நாங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னு சொல்றாங்களோ அதைத்தான் நான் கேள்வியா முன்வைக்க போறேன். டாக்ஸை பத்தி விவாதம் நடக்குது, டாக்ஸை பத்தி அவரும் பதில் சொல்லணும். தலைவர் ராகுல் காந்தி என்ன கேள்விகளை முன்வைத்தார் அதற்கு பதில் இல்ல. இப்ப ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்க 2001 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா 2024 to 25 பினான்சியல் இயர்ல ஒரு 6% ஒரு வருஷம் ஏறி வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு இப்ப 4.17 இருக்கும், 4 கோடி 17 லட்சமா இருக்கும். அத ஏற்கனவே இருந்த 20% வித் இண்டெக்ஸேஷன், ஏற்கனவே இருந்தது 20% வித் இண்டெக்ஸேஷனோட போட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் கட்ட வேண்டிய வரி வெறும் 10,80,000 வரும். இதை நான் ஓபன் சேலஞ்சா அவருக்கு வைக்கிறேன், பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனுக்கு. இதுவே இப்ப இவங்க சொல்லி இருக்காங்கல்ல, மாதட்டி கொள்றாங்கல்ல 20% நாங்க 12.5% ஆக்கிட்டோம், அது வித்தவுட் இண்டெக்ஸேஷன். அப்படின்னா பேலன்ஸா வரக்கூடிய 3 கோடியே 17 லட்சத்துக்கும் அப்படியே 12.5% போட்டா 39,62,500 ரூபாய் வரும். என்ன சார் அநியாயம் இது? 10 லட்சம் ரூபாய் 10,80,000 இதுக்கு முன்னால கட்டிட்டு இருந்தோம் 20%. இப்ப வித்தவுட் இண்டெக்ஸேஷன் 39,62,500 ரூபாய் கட்டணும். இது டாக்ஸ் டெரரிசம் இல்லையா?